அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி பெருக்கினுடைய அற்புதமான பதிவு. 3/8/2025 ஆடி ஞாயிறோடு கூடி வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி 18வது நாள் தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நிறைய பேருக்கு நீர்நிலைகள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, ஆறு ஏரி குளம் எதுவுமே இல்லை, அப்படி எங்களால் வழிபட முடியல அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே செஞ்சு வழிபடக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தாங்க. ஒரே ஒரு செம்பு தண்ணி மட்டும் போதும். உங்கள் வீட்டு பூஜையில் வச்சு நம்ம சொல்லுகின்ற அந்த முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள். அனைத்து நீர்நிலைகளுடைய அந்த அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செல்வ செழிப்புகள், தொட்ட காரியங்கள் எல்லாத்திலையும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது காவேரி தான். காவேரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. நீரின்றி அமையாத உலகம். ஏன்னா ஒரு தண்ணி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு உயிரும் ஒரு அணுவுமே அசையாதுங்கிறது தான் உண்மை. பஞ்சபூதத்தின் இந்த சக்தியான அந்த நீருக்கு தண்ணிக்கு நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் தான். அதே மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி 18. காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நாள் ஒரு மிகப்பெரிய திருவிழா, விசேஷமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா நதியிலேருந்து நீர் ஓடி வரக்கூடிய அந்த இடத்துல எல்லாமே மக்கள், அந்த கரையோரத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த நீர்நிலைகளுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க. ஆத்தங்கரையில் உட்காந்து விளக்கை ஏற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிரசாதங்களை எல்லாம் படைச்சு மங்கள பொருட்களை எல்லாம் கொண்டு புதுசாக கல்யாணமான தம்பதிகள் அவங்களுடைய தாலி கயிறு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி கல்யாண மாலைகள் அந்த ஆற்றுல விடுற பழக்கங்களும் இருக்கும். இப்படி நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அன்றைய நாளில் போய் வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள்லாம் சிட்டியில் இருக்கிறோமா, பக்கத்தில் ஆறு ஏரி குளம் எந்த நீர்நிலைகளுமே இல்லை. ஆனால் எங்களுக்கு ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடணும், எங்களுக்கு இந்த காவேரி அன்னையுடைய பரிபூர்ண அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பூஜை அறையில் சின்னதான ஒரு பித்தளை செம்பு, பூஜைக்கான செம்பு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த செம்பில் சுத்தமான தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம டேப்பு தண்ணி இருந்தால் கூட போதும். இதில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள், கொஞ்சமாக பூ, உங்கள்கிட்ட இருந்தால் பச்சைகள் புறம் நீங்கள் போட்டுக்கலாம். வெறும் மஞ்சளும் கொஞ்சோண்டு உதிரி புஷ்பங்களை மட்டும் போட்டு காவிரி தாயை மனசார நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தண்ணீருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த கலசத்தை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன வேண்டி அந்த நாளில் உங்களுக்கு என்ன வேணுமோ, செல்வ செழிப்புகளில் நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு, குழந்தைங்க திருமணம், அப்படி எந்த விஷயங்கள் வேணாலும் மனசில் நினச்சி வேண்டிட்டு அந்த கலசத்தை கையில் வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உச்சரிங்க. கங்கை ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அதாவது கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய புண்ணிய நதிகள் இந்த நீரில் தீர்த்தத்தில் எழுந்தருளி உங்களுடைய ஆசைகளை எங்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். இந்த மந்திரத்தை நம்ம முறைப்படி சொல்லி வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்ன பூக்கள், என்ன பழங்கள், சுவாமிக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நிவேதனங்கள் நீங்கள் வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி கையில் செம்பு தண்ணி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுறப்ப அந்த கங்காதேவியுடைய அருளும் காவேரியுடைய அருளும் எல்லா நீர்நிலைகளுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்குங்க. நம்முடைய வாழ்வாதாரமானது சிறக்கும். குடும்பத்தில் பொருளாதாரம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பு கண்டிப்பாக உயருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் நல்லபடியான சுப காரியங்கள், தொட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிறது. அப்படி எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கும். இந்த வழிபாட்டையெல்லாம் முடிச்சுட்டு தூபதீப ஆராதனைகளை முடிச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிள்ளையாரை அந்த கலச தண்ணியில் நீங்கள் கலந்துட்டு வீடு ஃபுல்லாக அந்த புஷ்பம் வச்சு ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க. பாக்கி இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு உங்கள் செடி கொடிகளில் விட்டுருங்க. கால்படாத இடத்துல நீங்கள் விட்டலாம். இப்படி வீட்டில் இருந்த மாதிரியே ஆடி 18 வழிபாட்டை நம்ம மேற்கொண்டோன்னா நம்முடைய வீட்டில் காவிரி தேவியை வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயம் நடக்கும். நம்முடைய குடும்பத்தில் எல்லாமே பல மடங்காக பெருகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.
அதே மாதிரி தாலிச்சரடு மாற்றுறவங்களுக்கான அந்த நேரம் வந்து நம்முடைய சேனலில் ஏற்கனவே வீடியோவாக கொடுத்துருக்கோம். நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைக்கக்கூடிய மங்கள பொருட்கள் அதற்கான வீடியோ விளக்கமும் நம்முடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. தாலிச்சரடு மாற்றணுங்கிறவங்க நம்ம சொல்லுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக தாலிச்சரடு மாற்றிக்கலாம். எப்பயுமே காலை பொழுது அந்த ஒரு மதியானத்துக்குள்ளே தான் தாலிச்சரடு மாற்றணும். பொழுது சாய்கின்ற நேரத்தில் தாலிச்சரடை மாற்றக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ புதுமண தம்பதிகள் தாலிச்சரடை வந்து பெரியவங்க முன்னாடி நீங்கள் மாற்றிக்கிட்டுங்கிறது ரொம்ப விசேஷம். மற்றபடி தாலி யாருக்கு அந்த தேஞ்சு போது கொஞ்சம் பழசாக இருக்கோ அவங்க மட்டுமே வந்து தாலிச்சரடு மாற்றிக்கலாம். இப்படி நமக்கு ஆடி 18 அன்னைக்கு எந்த நாள் எந்த திதியில் வந்தாலுமே அந்த நாளில் எந்தவித ஒரு சலனமும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் தாலிச்சரடு மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு நாளுக்கு எந்தவித தோஷமுமே கிடையாது. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த எல்லாத்தையும் பெருக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளை நீங்கள் தவற விடாதீங்க. உங்கள் வீட்டு பூஜையில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து நீர்நிலைகளுடைய அந்த அனுகிரகமும் நமக்கு இந்த நாளுடைய அந்த அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.